श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ திருக்குறுங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசத்தை பற்றி பார்க்கலாம். நம்பியை தென்குறுங்குடி நின்ற அச்செம்பொனை திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் ஜோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பேனோ அப்படின்னு நம்மாழ்வார் சாதிச்சிருக்கார். முக்தி தரத்துக்கு திருக்குறுங்குடி நம்பிக்கிட்ட திருமங்கை ஆழ்வார் போறார். அவருக்கு தெரிஞ்செடுத்து நமக்கு திருக்குறுங்குடியில் அந்த எம்பெருமான் தான் முக்தி தர போறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்செடுத்தோ அவர் உடனே தனக்கு மோட்சம் கொடுக்க போற இருக்கிற அந்த நம்பிய பேரருளாளன் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதாவது நமக்கு அருள் கொடுத்துருக்கிற பெருமாள், அதுவும் நமக்கு திருநாட்டையே மோட்சத்தையே கொடுக்க போறார். அப்படின்னா என்ன, பேரருளாளன்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறார். உடனே என்ன பண்றார், திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் அப்படின்னும் பாடுறார். பாடிட்டு முக்தி தரவன் பேரருளாளன் அப்படின்னுட்டு சொல்றார் இந்த இடத்துல. எனவே அந்த முக்தி தர பேரருளாளன் அவரை நினைச்சின்றார் நம்ம நிகமாந்த மகாதேசிகன். அவர் என்ன பண்ணிட்டார், அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்றார். இப்படி ஸ்ரீ காஞ்சி பேரருளாளனில் நம்பிய பற்றிய விஷயங்கள் வரதுனால அந்த இடத்துல கைசிக புராணம் சேவிக்கிறார். இந்த கைசிக புராணத்தை இன்னைக்கும் கைசிக ஏகாதசி அன்னைக்கு காஞ்சிபுரத்துலையும் மற்ற திவ்ய தேசங்கள்லையும் கொண்டாடுற அந்த புராணங்களை அன்னைக்கு வாசிப்பா. அதே அந்த நாள்லாம் பெருமாள், அதாவது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அப்படின்னா அவள்லாம் நித்தியசூரிகளோட அம்சமாக தான் இங்கே வந்து வெள்ள பெருமாளுடைய ஆயுதங்களாக தான் இங்கே பூலோகத்தில் வந்து நமக்காக அவதாரம் பண்ணுறா இல்லையா. அதனால அவளுக்கு முதலையே தெரிஞ்சிடும் தனக்கு முக்தி கிடைக்க போகிறது அப்படிங்கிறது. அதை வச்சுட்டு தான் திருமங்கை ஆழ்வார்களில் கடைக்குட்டி யாரு, திருமங்கை ஆழ்வார். அவர் இந்த திருக்குறுங்குடி நம்பியை வந்து இப்படி சேவிக்கிறார். அந்த பெருமாள் அவருக்கு அந்த இடத்துல மோட்சத்தையும் கொடுத்துட்டார். அந்த திருக்குறுங்குடியில திருமங்கை ஆழ்வாருக்கு திருவரசும் இருக்கு. திருவரசு அப்படின்னா ஆழ்வார்கள் எங்க திருநாட்டை அலங்கரிக்கிறாளோ அந்த இடத்துல அவளுக்கு திருவரசு அப்படின்னு கட்டுவா. அதே ஆச்சாரியர்கள் மடத்துல இருக்கா இல்லையா, மடாதிபதிகள், அவளுக்கெல்லாம் திருநாட்டை அலங்கரிச்சா பிருந்தாவனம் அப்படின்னு கட்டுவா. இப்போ இந்த பெருமாள் பாதாளத்திலிருந்து சத்தியலோகம் வரைக்கும் உள்ள எல்லா உலகங்களுமே அழியக்கூடியது. ஆனால் சுத்த சத்துவமயமா இருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு அழைக்கிறது. என்னன்னா அங்க வந்து இந்த ரஜோகுணம் தமோகுணம் அதெல்லாம் அங்க இருக்காது. சத்துவகுணம் மட்டுமே இருக்கும். தூய்மையானது. அங்க துளி குற்றம் துளி எந்த விதமான இதுவும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்டது அந்த பரமபதம் அப்படிங்கிறது. அங்க இருக்கிற பெருமாளாகட்டும், அங்க இருக்கிற ஒரு சின்ன பொருளாகட்டும் எல்லாமே சுத்த சத்துவமயமாக தான் இருக்கும் அங்கே. அப்படி அந்த ஸ்ரீவைகுண்டத்தை வந்து பரமபதம், கலங்கா பெருநகர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா.
அங்க எம்பெருமான் அப்படியே இளவரசா யுவாவா அங்க வீற்றிருக்கான். நித்திய சூரிகள் எல்லாருக்கும் அங்க பிரகாசிச்சுண்டு, நித்திய சூரிகள் இங்கிருந்து போன முக்தர்கள் எல்லாரும் அங்க பிரகாசிச்சுருக்கிற அந்த எம்பெருமான சதா சர்வகாலமும் சேவிச்சு கொண்டு அங்க இருக்கான். அந்த எம்பெருமான் அங்க இந்த அனைத்து உலகங்களுக்கும் அவன் இளவரசா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி செங்கோலாட்சி தனி அரசரா பண்ணின்னு இருக்கார். அங்க நித்திய சூரிகள் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கா. அவளோட எம்பெருமானும் சந்தோஷமா இருக்கான். இங்க கீழே மண்ணுலகத்துல இருக்கிற பூலோகத்துல இருக்கிற நம்ம எல்லாரையும் அவன் மகிழ்விச்சுன்னு இருக்கான். அப்படி அந்த எம்பெருமான் கீழே பார்க்குறானா. பார்த்தா ஒரு இடம் அப்படியே சோலை வனமா அழகா இருக்கான். சோலை வனமா இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா வாசனையா நறுமணமா வேற இருந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் அர்ச்சாவதாரமா இருக்கணும் அப்படின்னு பரிபூர்ண மனோரதனா திருக்குறுங்குடி அப்படிங்கிற இடத்துல அர்ச்சாமூர்த்தியா இருந்துட்டு இருக்கான். நமக்கெல்லாம் சேவை சாதிச்சுட்டு இருக்கான். அதனால அந்த பெருமாளுக்கு நம்பி அப்படிங்கிற ஒரு பெயர். அந்த ஊர் திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடி நம்பி அவனை சேவிக்கிறதுக்கோசரம் எல்லாரும் அங்க இருக்காளாம். அப்படி இருக்கிற அவள் எல்லாமே நித்திய சூரியர்களுக்கு சமமான வாழாம். இந்த திருமங்கை மன்னனுக்கு வீடு பேரு, அதாவது திருநாடு கொடுக்கற போற நம்பிய அவர் சேவிக்கிறார். நம்பியும் ஆழ்வாருக்கு திருவரச கொடுத்துட்டார். அவர் இந்த திருமங்கை ஆழ்வார் திருவாலியில அவதாரம் பண்ணினார். அதே இங்க திருக்குறுங்குடியில திருநாட்டை அலங்கரிச்சார். இந்த 2 இடத்துலையுமே அவர் கையை கூப்பிண்டு தான் சேவை சாதிச்சுருக்கார். அஞ்சலி முத்திரையில இன்னைக்கும் நம்ம போனா திருக்குறுங்குடியில திருமங்கை ஆழ்வாரோட திருவரச சேவிக்க முடியும். இப்பேற்பட்ட இந்த நம்பிதான் பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வாரா அவதாரம் பண்ணினார். அந்த நம்மாழ்வார் இன்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் பிரபன்னஜன சந்தான கூடஸ்தரா இருந்துன்னு இருக்கார். இவரை நம்மாழ்வார மனசுல தியானம் பண்ணிட்டு தான் ஸ்ரீநாத முனிகள் விட்டு மறைஞ்சு போன 4000 திவ்ய பிரபந்தங்களும் நம்மாழ்வார் மூலமா பெற்று நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். இன்னைக்கு நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறோம் அப்படின்னா நாதமுனிகளும் நம்மாழ்வாரும் நமக்கு கொடுத்ததுனாலதான் சேவிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கும் நம்ம. அப்புறம் ஸ்ரீ ராமானுஜர் திருக்குறுங்குடி நம்பிய சேவிக்கிறார். சேவிச்சுட்டு நம்பிய பார்த்து ராம கிருஷ்ண அவதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்கே, எவ்வளவோ அனுகிரகம் பண்ணியிருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் நம்பிய சேவிக்கிறார். அப்போ திருக்குறுங்குடி நம்பி ராமானுஜரை கேட்கிறாராம், என்ன ராமகிருஷ்ண அவதாரம் எல்லாம் நான் எடுத்தேன், எவ்வளவோ திருத்தி எல்லாரையும் பணிகொள்ளணும்னு நினைச்சுட்டேன், ஆனா என்னால முடியலையே, ஒன்னால எப்படி முடிஞ்சுது அப்படின்னு கேட்கிறார். ராமானுஜர் பதில் சொல்றார், கேட்கிற முறையில கேட்கணும், சொல்ற முறையில சொல்லணும், அப்படி இருந்தா தான் அது பலிதமாகும் அப்படின்னு சொல்றார். உடனே ராமானுஜர் அங்க நிற்கவும் நம்பி என்ன பண்றாரா, ஆச்சாரியர் அப்படின்னா இப்படி ஆசனத்துல இருக்கணும் இல்லையா, உடனே ஒரு ரத்தன கம்பளம் விரிச்சு ஒரு ஆசனத்தை போட்டுட்டு நம்பி நிற்கிறார். ஸ்ரீபாஷ்யக்காரர் யாரா ராமானுஜர் என்ன பண்றார், தன்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிய மனசுல நினைச்சுக்கிண்டு அவரை மனசுல இருத்திக்கிண்டு அந்த சிம்மாசனத்துல உட்காந்துண்டு நம்பிக்கு துவய மந்திரத்தை உபதேசம் பண்றாராம். அதனால அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி அப்படிங்கிற தாசிய நாமமும் ராமானுஜர் கொடுத்திருக்கார்.
எப்படி ராமானுஜர் ஸ்ரீ சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம், இத்தனை கத்தியங்கள், கத்தியத்ரயம் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? எப்படி நம்ம எல்லாரும் வைகுண்டம் போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம். அதே மாதிரி நம்ம பெருமாள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் யாரும் புரிஞ்சுக்கல, வைகுண்டத்துக்கு போகல. ஆனால் ராமானுஜர் அவதாரம் பண்ணி தான் எல்லாரையுமே வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு கத்தியத்திரயங்கள் நமக்கோசரம் சாதிச்சிருக்கார். அப்புறம் ஸ்ரீ ராமானுஜர் திருவனந்தபுரத்தில் வைஷ்ணவ ஸ்ரீய பரப்பணம் அப்படின்னா என்ன, ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை அங்கே பரப்பணம் அப்படின்னுட்டு போகிறார். அங்கே போனால் இவர் அங்கே வந்திருக்கிறது அங்கே இருக்கிற நம்பூதிரிகளுக்கு பொருட்களை, நம்பூதிரிகள் அப்படின்னா நம்ம இங்கே தமிழ்நாட்டில் அர்ச்சகர்னு சொல்லுவோம், அவள் கேரளா பக்கத்தில் நம்பூதிரிகள்னு சொல்லுவாள். அந்த நம்பூதிரிகள் எல்லாருக்கும் ராமானுஜர் வந்த உடனே ஆஹா இவர் எதையான திருத்திட போறாரே, எதான பண்ணிட போறாரேன்னு அவளுக்கு பயம் வந்துடுத்து. உடனே என்ன பண்ணிட்டா, பெருமாள் கிட்ட போயிட்டு அவள்லாம் இந்த மாதிரி அனந்த பத்மநாபன் பெருமாளை சேவிச்சு இந்த மாதிரி ராமானுஜர் வந்திருக்கார், அப்படி எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குன்னு சொன்ன உடனே அனந்த பத்மநாபன் பெருமாள் என்ன பண்ணினாராம், பெரிய திருவடியான கருடாழ்வாரை கூட்டாராம். உடனே நீ ராவா ராமானுஜரை கொண்டு போய் திருக்குறுங்குடியில விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே கருடாழ்வாரும் பெரிய திருவடி அவரும் கொண்டு போய் திருக்குறுங்குடியில ராமானுஜரை கொண்டு போய் விட்டுட்டா. அவர் எப்படி அங்க படுத்துன்னு இருந்தாரோ ராத்திரி கட்டில, அதே கட்டில அப்படியே படுத்துட்டு இருக்கிற அதே பொசிஷன்ல கொண்டு திருக்குறுங்குடியில விட்டுட்டா. பின்மாலை ஆச்சு. பின்மாலை என்ன, ஒரு 10 மணிக்கு மேலே விடிய காலைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆச்சு. உடனே கண் விழிச்சு பார்த்தா ராமானுஜர் எங்கேயோ இருக்கார். தான் படுத்துட்டு இருந்த இடம் வேற எங்கேயோ, நம்ம கேரளால என்ன படுத்துட்டு இருந்தோம், இங்க இருக்கோமே இப்போ அப்படின்னு நினைச்சார். நினைச்ச மாத்திரத்துல அவருக்கு புரிஞ்சு போச்சோ, எம்பெருமானே எல்லாம் உன்னுடைய வேலை போல இருக்கு அப்படின்னுட்டு கார்த்தால எழுந்து அனுஷ்டானம் பண்ணிட்டோம். திருமண் காப்பு எட்டுக்கிறதுக்கோசரம் தானும் எட்டுண்டு அவருடைய சிஷ்யர் வடுக நம்பிய கூப்பிடுறார் திருமண் எட்டு விடுறதுக்கு. அவரும் வர்றார், அவருக்கு திருமண் எட்டு விடுறார். 2 பேருமா சேர்ந்து பெருமாள் சன்னதியில திருக்குறுங்குடி நம்பிய சேவிக்கிறதுக்கு போனா துவஜஸ்தம்பத்துக்கிட்ட போன உடனே அந்த வடுக நம்பிங்கிறவர் கையில இருந்த பூக்கொடையை அங்க வச்சுட்டு கிடுகிடுன்னு போய் கர்ப்ப கிரகத்துல மறைஞ்சு விட்டாராம். அப்புறம் ராமானுஜர் போய் எங்க சேவிச்சா, நம்ம திருமண் எப்படி எட்டு விட்டோமோ அதே மாதிரியே இருக்கே இங்க. இவருக்கு இந்த பெருமாள், இந்த பெருமாள் தான் நமக்கு நம்ம கூட வடுக நம்பியாவும் அவர் தான் இருந்திருக்கார் அப்படிங்கறத ராமானுஜர் புரிஞ்சு விட்டார். உடனே ராமானுஜர் என்ன பண்ணினார், ராமானுஜ நம்பி அப்படிங்கிற திருநாமம் அந்த பெருமாளுக்கு இவரை சாத்தியிருக்கார். இவ்வளவு பெருமை வாய்ந்தது இந்த திருக்குறுங்குடி நம்பி. திருக்குறுங்குடியில இருக்கிற நம்பி இவ்வளவு புகழ் பெற்றார் அப்படின்னா எப்படி, ராமானுஜரை இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ராமானுஜரையும் இந்த உலகத்துக்கு அவருடைய பெருமையும் சொல்லணும், தன்னையும் மற்ற பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பெருமாள் இதெல்லாம் பண்ணியிருக்கார். இந்த நம்பிய நம்மாழ்வார், திருமிழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. இன்னைக்கும் அந்த திருக்குறுங்குடி நம்பி கர்ப்ப கிரகத்துல அந்த சிம்மாசனம் இன்னைக்கும் நம்ம சேவிக்கும்படி இருக்கு. இப்போ சேவிக்கலாம் நம்ம போனாக்க. அந்த நாள்ல பசுர்வேதி சிசுர்வேதி வேதி கானரசம்பணிஹி அப்படின்ற ஒரு பாட்டை பாடி பசுக்கள், பறவைகள், குழந்தைகள், ஏன் பாம்புகள் கூட தன்னையே மறந்து அந்த கானத்தை அப்படி கேட்டிருக்கான். அதைத்தான் பெரியாழ்வார் சிறு விரல்கள் தடவி பரிமாற அப்படிங்கிற பாட்டுல சொல்லியிருக்கார். இந்த கலியுகத்துல எம்பெருமான் திருவுள்ள முகக்கணம் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் சிறந்த உபாயம் அது அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த நாள்ல எம்பெருமானுக்கு நம்பாடுவான் அப்படின்னு ஒருத்தர் பாட்டு பாடியே எம்பெருமான ரொம்பவும் மகிழ்ச்சிருக்கார். அது எப்பன்னா கார்த்திகை மாசம் சுக்லபட்ச ஏகாதசி அன்னைக்கு
ராத்திரி இந்த திருக்குறுங்குடியில கைசீகப்பன் அப்படிங்கிறத பாடி எம்பெருமானை அவர் சேவிச்சு மகிழ்விச்சு, அதை மட்டும் இல்லாமல் அந்த பாட்டால் பிரம்ம ராட்சசன் அவரையும் விடுவிச்சு அவருக்கும் மோட்சம் கொடுத்திருக்கார். இதைத்தான் கைசீக புராணம் அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கும் இந்த கைசீக புராணம் திருக்குறுங்குடியாகட்டும் மற்ற திவ்ய தேசங்களாகட்டும் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு. இந்த திவ்ய தேசத்துல கைசீக புராணத்தை சேவிக்கிற ஆச்சாரியருக்கு பிரம்மரத மரியாதை நடந்து வருகிறது. இது ஸ்ரீரங்கத்திலையும் அந்த கைசீக புராணம் வாசிச்சவாளை சேவிச்சவாளை பிரம்மரதத்துல புறப்பாடு கண்டருள்வா. இந்த திருக்குறுங்குடியில கைசீக உற்சவத்துக்காகன்னு ஒரு மண்டபமே கட்டியிருக்கா. அந்த மண்டபத்துல இந்த நாடகமா ரொம்ப நாளா நடந்துட்டு வருது. இதுல நடிக்கிறவா ரம்பாடுவான், ராட்சசன், ஒரு வயசான பிராமணர், இவாள்லாம் வேஷம் போட்டுண்டு இந்த நாடகத்தை நடிக்கிறான். இது நடிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முந்தி இவா எல்லாரும் விரதம் இருப்பாளாம். அந்த விரதம் இருந்து நடிச்சாதான் இந்த இது பலிதமாகும். அப்படி விரதம் இல்லாம நடிச்சா அவளுக்கு ஏதோ ஒரு தடங்கள் வருது அப்படின்னு சொல்றா. அதே ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்ல மிகவும் புகழ் பெற்றவர் ஸ்ரீ பராசர பட்டர். அந்த நாள்ல கைசீக புராணத்தை நல்லா தெளிவா எல்லாரும் சந்தோஷிச்சுண்டு கேட்டு மகிழ்ந்தத அங்க ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் அழகிய மணவாளன் ரொம்ப உகந்து பட்டர் சேவிக்கிற பொழுது, பட்டரே உமக்கு பெரு வீடு அளித்தோம் அப்படின்னு பெருமாளே திருவாய் மலர்ந்து சொல்லி கைங்கரிய பரவாளை கூப்பிட்டு, நீவிர் பட்டரை பிரம்மரதத்தில் எழுந்துருளச் செய்து சத்திர சாம பரிஜனங்கள் விருதுகளோட அவரது திருமாளிகையில் விட்டு வாருங்கோள் அப்படின்னு எம்பெருமானே திருவாய் மலர்ந்து சொல்லியிருக்கார். அதே இன்னைக்கும் அங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுலயும் முக்கியமானது ஸ்ரீரங்கத்துல கற்பூர படியேத்த சேவை அப்படின்னு இருக்கு. அந்த படியேத்த சேவையை சேவிக்கிறதுக்கோசரம் அவர் ராஜா வந்தார் அவன் மனைவிகளோட. அவர் வரும்போது அந்த படியேத்த சேவை முடிஞ்சு போய்டுறது. முடிஞ்ச உடனே சிச்சோ முடிஞ்சுடுத்தேன்னு நினைக்கிறார். இனிமே அடுத்த வருஷம்தான் இது நடக்கும் அப்படின்னு சொன்னதும் 1 வருஷம் அந்த ஸ்ரீரங்கத்திலேயே தங்கி இருந்து இந்த படியேத்த சேவையை சேவிச்சிருக்கார். அவ்வளவு விசேஷமானது இந்த கைசீக ஏகாதசி அப்படிங்கிறது. இதை எல்லா ஆச்சாரியர்கள் சன்னதியிலையும் துவாதசி அன்னைக்கு கார்த்தால சிஷ்யாளுக்கு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறது வழக்கம். இதையும் நம்மளும் அனுபவித்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.